சட்டங்கள், அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்று நீங்க எல்லாம் படிப்பீங்க வக்கீலா போனீங்கன்னா, இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வந்து கொஞ்சம் டீடைல்டு. யாருக்குமே வந்து எதிரியா இருந்தாலும் எந்த பிரச்சனைக்குமே செலவு வந்து இதெல்லாம் பிரிசனர், இப்போ ஜெயில் வச்சிருக்கோம், ஜெயில் வச்சு நடத்துறதுக்கு வந்து ஒவ்வொரு பிரிசனருக்கு இவ்வளவுன்னு சொல்லி கவர்மெண்ட் அலோகேஷன் இருக்கு, அது செலவு ஆகித்தான் சேரும். இவர் வந்து கொஞ்சம் சிறப்பான கைதினால அதிக பாதுகாப்பு இருக்கனால அதிக செலவாகும். கூடிய விரைவில் செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரையல் எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அது வந்து காந்தியை கொண்ட கோட்ஸே ஆரம்பிச்சது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரையல் வந்து ஃபியூ இயர்ஸ் ஆகி தான் நடக்கும். அது வந்து நம்மளோட தண்டனை சட்டத்தோட ஒரு ப்ரொசீஜரோட லென்த், அது ஒன்றும் செய்ய முடியாது. குறைச்சா நல்லா இருக்கும், பட் குறைக்க முடியறது இல்லை. அது நீங்கெல்லாம் நாளைக்கு வந்து புதிய சட்ட மேதைகளாகி புதிய சட்ட திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா we can do it. இந்த டைட்டில் வச்சதுக்கு படத்துக்கு பேரு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் ஏழுமலை படத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரியான விஷயங்களா வந்து இந்த போலீஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி ஒரு எதிர்ப்பு கூட போலீஸ் தெரிவிக்கல. இதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? பிச்சைக்காரன் வந்து வடிவேல் சொல்லுவாரு, சீக்கிரம் முடியாத ஏன் முதல்ல லைன்ல வந்து வெயிட் பண்றான், அதுக்கப்புறம் நீ வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்கா இத போய் நம்ம முதல்ல வந்து ஒரு 1000 பேர் பார்த்திருப்பாங்க. இப்ப நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணோம்னா ஒரு 10,000 பேர் போய் பார்க்க போறாங்க. சோ நாமளே பப்ளிசைஸ் பண்ற மாதிரி ஒரு இஷ்யூ. ரெண்டாவது வந்து நாம வந்து ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் கோச்சுக்கிறாங்க, இன்ஜினியர் கோச்சுக்கிறாங்க, வக்கீல் கோச்சுக்கிறாங்க, போலீஸ் கோச்சுக்கிறாங்க. எதை வச்சுதான் படம் எடுக்கிறது? படம் வந்து யாராவது வச்சு நர்ஸ் வச்சு எடுக்கணும், போலீஸ் வச்சு. இப்ப நர்ஸ் போலீஸ் இல்லாமன்னா படமே எடுக்க முடியாது. நான் சொல்ல கேளுங்க, போலீஸ் இல்லாம இன்னைக்கு படமே எடுக்க முடியாது. எந்த காதல் படமா இருந்தாலும் பொண்ணோட அப்பா பணக்காரா இருப்பாரு, அவருக்கு காசு வாங்கிட்டு மாப்பிள்ளை அடிப்பாங்க. இல்லாட்டி மாப்பிள்ளை பணக்காரா இருப்பார், மாப்பிள்ளையோட அப்பாட காசு வாங்கிட்டு அடிப்பாங்க. சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா